ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் துவங்கி சென்னை மெரினா கடற்கரை 15ஆம் தேதி 5ஆம் தேதி துவங்கி 15ஆம் தேதி முடிக்கிறார்கள். அதற்குரிய 11 நாட்கள் அவர்கள் தொடர்ந்து காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை கடலிலே நீந்தி வருகிறார்கள். அந்த 6 மணியிலிருந்து மாலை 6 மணியிலிருந்து இரவு மறுநாள் காலை 6 மணிக்கு தங்கி மறுநாள் இருந்து அங்கிருந்து புறப்பட்டு நீந்தி வருகிறார்கள். அதை தொடர்ந்து ஒரு குழந்தை வந்து ஒரு 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு வந்து நீந்தி தினமும் 50 கிலோமீட்டர் 45 கிலோமீட்டர் அளவில் ஒரு நாளைக்கு 604 கிலோமீட்டர் வந்து உலக சாதனைக்காக கிண்ண சாதனைக்காக அவர்கள் படைக்க இருக்கிறார்கள். ஒவ்வொரு குழந்தைகளும் குறைந்தது 8 ஆண்டுகள் முதல் 10 ஆண்டுகள் அந்த நீச்சல் பயிற்சி பெற்றிருக்கிறார்கள். இவர்களுக்கு சிறப்பு பயிற்சியாக பயிற்சியாளர் சுரேஷ் அவர்கள் வந்து சிறப்பான பயிற்சி அளித்திருக்கிறார். அதற்கு மேலாக வந்து பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப அவங்க வந்து இந்த குழந்தைங்க வந்து உலகத்தில் சாதிக்கணும், இந்தியாவில் சாதிக்கணும், தமிழ்நாட்டில் சாதிக்கணும் அப்படின்ற ஒரு அதாவது லட்சியத்தோடு அவங்க வந்து அவங்க குழந்தைங்க வளர்த்துருக்காங்க. ஆனால் அந்த அளவுக்கு அந்த குழந்தைங்களை அவங்க வந்து இந்த சிறப்பான ஒரு பயிற்சியை கொடுத்து வெளி உலகத்துக்கு நாங்களே எங்களால் செய்ய முடியும்ன்றது தான் முயற்சி எடுத்துருக்காங்க. அதனால் இந்த நேரத்தில் அவங்க பாராட்டணும். ஏன்னா இந்த முதலாக வந்து இந்தியாவிலும் சரி உலகத்திலும் சரி இந்த மாதிரி இந்த குழந்தைகள் வந்து ஒரு 600 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் நீந்தியதாக சரித்திரங்கள் அந்த சரித்திரத்தை கடப்பதற்காக தான் இவர்கள் இருக்கிறார்கள். ஆகஸ்ட் 5ஆம் தேதி புறப்பட்டு 15ஆம் தேதி ஆகவே இவர்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வர வேண்டிய கடமை பத்திரிகையாளரான உங்களிடம். ஏன்னா வெளி உலகத்துக்கு வந்த பிறகுதான் அதன் சாதனை இந்த பத்திரிகைகள்லாம் வந்த பிறகுதான் அவன் சாதனைகள் புரிந்தார்கள் என்பது வந்து இந்த உலகத்துக்கு தெரியும். ஆகவே உங்களுக்கு ஒத்துழைக்கணும். இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல இளைஞர்கள் உதவி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்தை கொடுத்து ஆயுஷ் நிர்வாகி அண்ணா அவர்களுக்கும் மகள் மணிமா அவர்களுக்கும் இந்த சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிற இந்த டீம் பேரண்ட்ஸ் 15 பேரண்ட்ஸ், அதாவது இவங்களுக்கு ஃபண்டே வந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸாக 2 லட்சம் ரூபாய் அவங்களே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இதில் வந்து ரொம்ப சிறப்பு. ஏன்னா தன் பிள்ளை இந்த சாதனையை பண்ணணுன்றதுக்காக அவங்களே முயற்சி எடுத்து வெளியில் ஸ்பான்சர் கிடைக்காதுன்ற ஒரு டயத்தில் முதல்ல அவங்களே வந்து 30 லட்சம் ரூபாய் ரெடி பண்ணி அதன் பிறகு தான் எல்லாருமே போயிருக்காங்க. என்னை வந்து சந்தித்தாங்க. என்னுடைய தமிழ்நாடு கடற்கரை நான் வந்து ஏறக்குறைய 45 ஆண்டுகளை சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். 1076 கிலோமீட்டர் எனக்கு தெரியும். அதனால் அவங்களுக்கு ஒரே ஒரு ஊருக்கு மட்டும் கொடுக்குறேன். உங்களுடைய கல்வி மீதமும் 2 வேளை சாப்பாடும் நான் வந்து உங்களுக்கு இலவசமாக பண்ணித்தரேன் அப்படின்ட்டு நீங்கள் எத்தனை நாள் 15 நாள் 20 நாள் இருந்தாலும் நான் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கிறேன். அதனால் அதை நம்ம ஏற்பாடு செய்து முடிச்சுட்டோம். ஆகவே இந்த குழந்தைகள் இந்த சாதனை செய்வதற்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு. ஆகஸ்ட் 15 வந்து சென்னைக்கு வரணும் பிளான் பண்ணியிருக்கீங்க. அன்றைக்கி வந்து சுதந்திர தினம் காலையிலே முடிஞ்சது. நாங்கள் சாயங்காலம் 6 மணிலாம் இருக்கீங்க. அதனால் அது வந்து மக்களுக்கு பெரிய எழுச்சி வரும். ஏன்னா உங்களுக்கு வீடியோ சொன்னதுனால 11 மணிக்கு முடிச்சுட்டு எல்லாம் ஆஃபீஸ் எல்லாம் போயிட்டு வரலாம். ஆனால் நாங்கள் சாயங்காலம் 6 மணிக்கு தான் வரோம். அவங்க முன்பு நாங்கள் போயிட்டு